நேர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் என்ன? திமுக, அதிமுக ரெண்டு பேருமே இன்று காலை கிடைத்த தகவலில் சராசரியாக 170 தொகுதிகளில் அவங்க போட்டியிடுவதற்கு 160 170 தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் போட்டியிடுவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதில் திமுக எத்தனை தொகுதிகள் போட்டிட்டாலும் காங்கிரஸ் கட்சிக்கு 20 23 தொகுதிகளை விட்டு கொடுக்கவும், திமுக, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 6 இடங்களையும், இந்திய யூனியன் முஸ்லீம்கள் லீக் கொங்கு நாடுகள் கட்சிக்கு தலா 2 தொகுதிகளையும், அதை போன்று மனிதநேய மக்கள் கட்சி, வாழ்வுரிமை கட்சிகளுக்கு மீதி உள்ள தொகுதிகளையும் ஒரு தொகுதி கொடுப்பதற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்திருப்பதாக நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. அதை போன்று அதிமுக அன்புமணிக்கு எத்தனை தொகுதிகளை கொடுக்க போறார்கள் என்றால், எடப்பாடி பெரிய கபோட கண்ணன் 15 தொகுதிகளை தான் அன்புமணிக்கு கொடுக்க போறதாகவும் ஒரு ராஜ்யசபா சீட்டோடு நின்றுக்க. பாரதிய ஜனதாவுக்கு 20க்கு மேலே எப்போதும் இல்லை. அமமுகவிற்கு 7 9, தமாகவிற்கு ஜி.கே. வாசனுக்கு 4 தொகுதி. இந்த நிலையில் பாரிவேந்தர் இருக்காரு, அவருக்கெல்லாம் ஒன்று கொடுத்து விட்டுருவாங்க. பாரிவேருக்கு 1, முதலியாருக்கு 1, ஜெகன்மூர்த்தியாருக்கு 1, ஜான் பாண்டியனுக்கு 1. அப்போ 23 1 24 27 இவ்வளோதான் சீட்டு. மீதி உள்ள தொகுதியிலலாம் எடப்பாடி நிற்பதற்கான முயற்சி நடக்கிறது. இதுக்கு இடையில 2 பேர் அவுட் ஆஃப் பவுண்ட்ரி கதவு சாத்த போகிறாங்க. எல்லாம் முடிய போது இனி இங்கே கிடையாதுன்ட்டு சொல்லிட்டாங்க. இந்த 2 பேர் அரசியல் அனாதைகளாக நிற்கிறார்களா, 3 பேர், அல்லது என்ன நடக்க போகுது பார்ப்போம். இப்போ இந்த தேமுதிகவில் இருக்கக்கூடிய அந்த அம்மா இருக்கிறாங்க இல்லையா, பிரேமலதா விஜயகாந்த், அந்த அம்மா எப்போதும் கொஞ்சம் அதிகமாக பேசியே பழக்கப்பட்டாங்க. விஜய் பிரபாகரன் என்னடா அப்படி இப்படின்லாம் பேசுகிறார், எங்களை பார்த்து பேரம் பேசுகிற கட்சின்னு சொல்கிறார். அப்படின்னா நமக்கு கிடைத்த தகவலில் அவங்க கேட்குற தொகுதி 20 18, ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 கோடி ரூபா பணமும், அதாவது சராசரியாக 180 கோடி பணமும், அதை தாண்டி சுதீஷுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பியும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்களாம். ஆனால் எடப்பாடி ஐயோ நம்மள்கிட்ட 180 கோடிலாம் இல்லைம்மா அப்படின்னு அவர் சொன்னால், திமுக 150 பைசா கூட கொடுக்க மாட்டாங்க. அது அன்னைக்கே கருணாநிதியுடைய காலத்திலே நமக்கு தெரிஞ்ச கதை தான். இப்போ திமுக 5 தொகுதிகளை கொடுப்பதற்கும், அதே போன்று ஒரு ராஜ்யசபாவை தரலான்னு சொல்லிட்டாங்களாம். அதே போன்று அதிமுக 6 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபாவும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த அம்மா தூத்துக்குடியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நாங்கள் கண்ணியமான ஆட்கள் 2011 ஏராளமாக ஜெயிச்சிருக்கோம், சட்டசபையினுடைய எதிர்கட்சியாக இருக்கோம். அவரை போன முறை மாணிக் தாக்கூரை எடுத்து நாங்களே ஜெயிச்சிட்டோம், கள்ளத்தனமாக தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு பேரம் பேசுகிறாங்க. அந்த கதைலாம் நமக்கு இல்லை. கதவை சாத்த போகிறோம், உள்ளே வாரீங்களா இல்லை வெளியே போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ விஷயம். இந்த நிலையில் தான் அந்த அம்மா பேசிய பேச்சை அவங்க யாரும் கேட்குற மாதிரி இல்லை. ஆகவே 170 160 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு பிரதான கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் முடிவு செய்திருக்கிற நேரத்தில் ஒரு வலுவான கூட்டணியாகத்தான் இரண்டும் பார்க்கப்படுகிறது. இப்போ தேமுதிக 1%, பெரியவர் ஒரு 0.5%, ஆக மொத்தம் ஒரு 1.5-2% அந்தந்த இடத்துல வளங்குளிக்கும் அப்படின்னு திமுக இன்னும் கொஞ்சம் கதவை இடுக்கி வச்சிருக்காங்க, முழுமையாக திறக்கவில்லை. ஆனால் இந்த அம்மாவை பொறுத்தவரை முக்கியமாக கட்சி அழிவுக்கு காரணம் என எல்லாரும் நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டேன்னா, 2016 மக்கள் நல கூட்டணி அப்படி தான் காலி செஞ்சார்கள். இதுக்கு இடையில திமுகவில் காங்கிரஸ் நிலைமை என்னன்னு தெரியல. காங்கிரஸ் கட்சியினுடைய ஜோதிமணி, காங்கிரஸ் கட்சியினுடைய மாணிக் தாக்கூர், அவங்க 2 பேரும் தளபதி பேச்சுக்கு எதிராக கடுமையான கோபத்தில் இருக்காங்க. யார் அந்த தளபதி? மதுரையினுடைய முக்கியமான திமுகவினுடைய எம்எல்ஏ. அவர் என்ன சொல்லிட்டாரு, அவர் பொறுப்பாளர், இங்கே பாருங்கள், தொகுதிக்கு 3000 ஓட்டு கூட உங்கள்கிட்ட கிடையாது, உங்களுக்கு எதுக்கு 40 தொகுதி 50 தொகுதி, உங்களுக்கு என்ன அதிகாரத்தில் பங்கு, மரியாதை தெரியாமல் பேசாதப்பா, நான் அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கேன் அந்த அம்மா சொல்லிட்டாங்க. இப்போ
டெல்லியில் இந்தியா கூட்டணியினுடைய முடிவுகளை எல்லாம் சரி செய்து நாம் அங்கே ஜெயிக்க போகிறதில்ல, நீங்கள் டிஎம்கேயோட போங்கன்னு சொன்னதாகவும் இருந்த போதிலும் மாணிக் தாகூர் போன்றவர்கள், செல்வ பெருந்தகை போன்றவர்கள், ஜோதிமணி போன்றவர்கள் இன்னும் பலர் வெளியே இருந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது அநேகமாக கதவடைப்பு செய்யக்கூடிய வண்டி புறப்படுவதற்கு ஸ்டார்ட் செய்து நிற்கிற நிலையில் பெரியவரை யார் சேர்க்க போகிறார்? 90,000 கிராமங்களுக்கு சென்று பதிவு செய்யாத இடமே இல்லை என்று சொன்ன அவரை சொந்த பிள்ளையே வெளியே அனுப்பிவிட்டு வந்த பிறகு இப்பொழுது திருமாவிடத்தில் துண்டை போட்டு பார்த்தார்களாம் திமுக. திருமா என்ன சொன்னாராம்? நான் எடுத்த முடிவு அப்படித்தான். சனாதனத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மதவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதே போன்று இங்கே பாமக என்கின்ற சாதி அரக்கனை, பாஜக என்கின்ற மத அரக்கனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று இந்த திருமாவளவன் எடுத்த முடிவில் மாற்றமில்லை. அதை பற்றி கன்சிடர் பண்ணக்கூடிய பால் திமுக கையில் தான் இருக்குது. அவங்க அந்த வேகப்பந்தை வீசலாம், மிடில் ஆர்டராக வீசலாம், ஸ்விங் பண்ணலாம், ஸ்பின் பவுலர் போடலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் எப்படி வேணாலும் வீசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இந்த விவகாரத்தில் டீலில் யாருன்னா ஏவா வேலு, அதாவது வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அவர் தான் இதை டீல் பண்ணுறதாக தகவல்கள் வந்திருக்கிறது. ஆனாலும் பாமகவுக்கு 3 தொகுதிகளை கொடுப்பதற்கு திமுக முன்னணி எடுத்ததாக தகவல். அதில் அருள்மணி மற்றும் காந்திமதி, அது மாதிரில கோப்பா மணி, இந்த 3 பேருக்கும் 3 சீட்டோடு நீங்கள் நின்றுக்குங்கப்பா அப்படின்னு திமுக சொன்னார்களாம். ஆனால் திமுக சொன்னாலும் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய மெயின் பிளேயர் அவர் என்ன செய்கிறார்? அவர் அனுமதி கொடுக்கணுமே, அவர் தான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். யார்? திருமாவளவன். என்னுடைய கொள்கையில் மாற்றமில்லை, என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்பதை திருமாவளவன் தெளிவுபடுத்தி விட்டதாகவும் தகவல் வருது. இப்போ வழக்கமாக தாவேகா என்ன செய்ய போகிறது? தாவேகா எதிர்பார்த்தது லாட். செங்கோட்டையன் வந்த பிறகு, அதற்கு பிறகு கூபா கிருஷ்ணன், அதை போன்று ஒரு மேடை பேச்சாளனாக நாஞ்சில் சம்பத், இதெல்லாமல் 1-2 கீ பிளேயர்ஸ் வந்தாலும் பெரிய அளவில் தாவேகாவிற்கு யாரும் வரவில்லை என்பதுதான் முக்கியம். இப்படி என்றால் மற்றவர்கள் இங்கேயும் அங்கேயும் அமமுகவிலிருந்து அனைவரும் சேர்ந்து விட்டார்கள். இன்று காலை செங்கோட்டையன் பேசும்போது அமமுக தலைவருக்கு வாழ்த்து, நண்பர் எங்கிருந்தாலும் நல்லா வாழட்டு, டிடிவி எங்கள் கூட சேர்றதுக்கு தான் அவருக்கு விருப்பம். ஆனால் கூட்டணியை பற்றி பேசினாலே டெல்லியிலேருந்து ஆள் அனுப்பி விட்டுறாங்க, அதனால் ஒரு அழுத்தத்துக்கு அவர் உள்ளாகி அவர் வர முடியலைங்கிற செய்தியை இன்று காலை செங்கோட்டையன் பேசி முடித்தார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வழக்கம் போல் வாயால் வடை சுடுவராகவும் 55 ஆண்டுகளுக்கு பின்பும் பெரியாரை பேச வேண்டிய எந்த சூழலும் இல்லாமல் இன்னைக்கு பேசிக்கொண்டு ஒரு வெறுப்பு அரசியலை பாஜக செய்கிற மத அரசியல், சீமான் செய்கிற தமிழ் தேசிய இன அரசியல், அதில் அவர் பிளேயராக நிற்கிறார். அவர் யாரோடும் பேச போகிறதில்லை, அவர் 4ஓ 5ஓங்கிறது தெரியாது. ஆனால் போட்டியிடுவதற்கு ஆள் இல்லாமல் திரிகிறார்கள் 2 பேர். ஒருவர் தாவேகாவில் 234 தொகுதிகளுக்கும் ஆள் இல்லை, அதே மாதிரி நாம் தமிழர்லேயும் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. 18% வாக்களை தான் பெறப்போவதாக அவர்கள் நம்புகிறார்கள். தனியாக எடுத்த ஒரு இன்டெல் கணக்கில், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுதான் தற்போது நிலை. வண்டி புறப்பட நிலையில் திமுக அதிமுக ஏறலாமா ஏறக்கூடாதா என்ற நிலையில் பிரேமலதா விஜயகாந்த், ஏறுகிறேன் என்றால் அவரை ஏற்றினால் நான் இறங்கி விடுவேன் என்ற நிலையில் தோழர் திருமா. இதை தாண்டி வண்டியிலே சைடில் நின்று நிறைய சீட்டுக்கு யாராவது வந்து ஏறுங்கப்பா அப்படிங்கிற தாவேகா, செங்கோட்டையன், புஷ்ய ஆனந்த், அது மட்டும் இல்லாமல் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன், இந்த மாதிரி ஆட்கள், அதே போன்று ஜார்ஜ் ஆரோக்கியசாமி, நிர்மல்குமார்லாம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடம் கிடக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் ஏறினாலும் சரி, யார் ஏறாட்டாலும் சரி, கதவை மூடி எம்டி சீட்டோடு பறந்து கொண்டிருக்கிற சீமான். இதுதான் தற்போது தமிழ்நாட்டின் இன்று காலை நிலை. நாளை புதிய அப்டேட்ஸோடு சந்திப்போம். நன்றி.